மேக்ஸ் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.5 பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ இதில் என்ன கொடுத்துருவாங்கன்னா the floor of a hall is covered with identical tiles which are in the shapes of triangle. அதாவது ஒரு ஹால் இருக்கு, அந்த ஹால் ஃபுல்லாக என்ன எதால பதிச்சிருக்காங்க அப்படின்னா டைல்ஸ் வச்சு பதிச்சிருக்காங்க. இது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ அதோடைய வெர்டிசஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. -3,2 -1,1 அண்ட் 1,2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க அப்படின்னா 110 டைல்ஸால அந்த ஃப்ளோரை ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல இருந்தால் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். வெர்டிசஸ் ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் டைல்ஸ் ஆர் அட் அப்படின்னு போட்டு இந்த 3 பாயிண்ட்ஸும் எடுத்து எழுதிக்கோங்க. தென் அடுத்தது ஏரியா ஆஃப் த டைல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த டைல்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ என்ன ஃபார்முலா அது? 1/2 x1 y2 + x2 y3 + x3 y1 x2 - x2 y1 + x3 y2 x1 y3. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கலாம். தென் இப்போ நம்ம இதை வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ எந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? இப்போ இது -3,2 அப்படின்னா அது வந்து x1 y1, அதேமாதிரி -1,1 வந்து x2 y2, அதேமாதிரி 1,2 வந்து x3 y3. ஸோ இப்போ அதை வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x1ஓட வேல்யூ என்னது -3 இன்ட்டு y2ஓட வேல்யூ -1. ஸோ இன்ட்டு -1 அடுத்து என்ன போடுறோம் அப்படின்னா x2 y3 அப்படி தானே. ஸோ x2ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -1ல் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா பொறுத்தவரை என்ன இருக்குது? ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸும் நம்மளுக்கு என்னதாயிரும் அப்படின்னா மைனஸ் ஆயிரும் அப்படி தானே. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் போடுறோம். அடுத்தது x2ஓட வேல்யூ என்னது 1. ஸோ 1. அடுத்தது y3ஓட வேல்யூ என்னது +2 தான். ஸோ இன்ட்டு 2 அப்படின்னு போட்டுக்கலாம். தென் ப்ளஸ் x3ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ட்டு y1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 1 × 2 அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் மைனஸ், தென் அடுத்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா x2ஓட வேல்யூ என்னது -1. ஸோ -1 இன்ட்டு y1ஓட வேல்யூ என்னது 2. ஸோ 2. அடுத்தது ப்ளஸ் x3ஓட வேல்யூ என்னது 1 இன்ட்டு y2ஓட வேல்யூ என்னது -1. தென் அடுத்தது ப்ளஸ் x1 இன்ட்டு y3. அப்போ x1ஓட வேல்யூ என்னது -3. ஆனால் ஃபார்முலா அப்படி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ஸு. ஃபார்முலா அப்படி இந்த இடத்துல வர்றது ப்ளஸ்ஸு, ஆனால் நம்மளுக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -3 கிடைக்கும். அப்போ ப்ளஸ் மைனஸ் என்னது மைனஸ். ஸோ -3 இன்ட்டு y3ஓட வேல்யூ 2 போட்டுக்கலாமா? இப்போ நம்ம இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்க வேண்டியது. ஸோ 1/2 இதை மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது 3 - 2 + 2 மைனஸ் அடுத்த ப்ராக்கெட்டில் -2 -1 -6 இந்த மாதிரி கிடைக்குதா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1/2 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ -2 + 2 இருக்கா? ஸோ அப்போ அதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து வெறும் 3 மட்டும் தான். ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். தென் மைனஸ், தென் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியது. ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஸோ -9 அப்படின்னு போடலாம். ஸோ அந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இந்த மைனஸ், வெளியே இருக்கிற காமனாக இருக்கிற மைனஸ் உள்ளே போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு 1/2 3 + 9 இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 3யும் 9யும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 12. ஸோ 1/2 இன்ட்டு 12 ப்ராக்கெட்னாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஸோ 1/2 இன்ட்டு 12 அப்படிங்கும்போது நம்ம கட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு என்னது ஏரியா ஆஃப் த டைல்ஸ். ஓகேவா? ஸோ since the floor is covered by 110 triangle shaped identical tiles, மொத்தம் 110 triangle ஷேப்பில் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே. ஸோ அதை எடுத்து அதை எழுதிட்டு அடுத்த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஒரு இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது 110 டைல்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதனால 110 × 6 அப்படின்னு போடுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 660 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.